ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கான நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ, போஸ்ட் கிரெடிட்ஸ் எக்ஸ்பிளனேஷன், தென் இது மட்டும் இல்லாமல் கிரீன் ஹல்க் வர்சஸ் ரெட் ஹல்க் இந்த வீடியோ கூட நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த ஒரு படத்தை நம்ம இப்போ ஒரு வெர்ஷனாக பார்த்துருக்கோம்ல, இதை தாண்டி ஆக்சுவலி ஒரிஜினல் வெர்ஷன்றதே ஒன்று வேற ஒன்றா இருந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல, இது வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் எடிட்லாம் பண்ணி பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு மட்டும் போட்டு காமிச்சாங்க. அவங்க கொஞ்சம் மிக்ஸ்டா சொன்ன காரணத்தினால நிறைய ரீஷூட்ஸ்லாம் போக தான் இந்த ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. நான் பேசியிருந்தேன். அப்படி அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ல என்ன இருந்திருக்கு, என்னெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் இப்ப கிடைச்சிருக்கு. அந்த ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்னு தான் இனி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ படம் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிட்டத்தட்ட $192 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டே 180 தான். அப்படி பார்க்கும்போது பட்ஜெட் எடுத்துருச்சு. ஸோ செகண்ட் வீக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெட்டரா தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஓவராலா இது வந்து கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஹிட்டான ஒரு ஃபிலிம் தான். மிக்ஸ்டு ரியாக்ஷனா வாங்கியிருந்தாலுமே ராட்டன் டொமேட்டோஸ்ல ஆடியன்ஸ் 80% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டீசென்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இதை விட ஒரிஜினல் வெர்ஷன் பெட்டர் வெர்ஷனா இருந்திருக்குமா, இல்ல இதுவே நல்ல வெர்ஷன் தான், ஒரிஜினல் எடுத்து வச்சிருந்தா நிறைய பேர் கழி ஊத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கா? இதுல வந்து நம்ம ஒரிஜினல் வெர்ஷனோட ஸ்கிரிப்ட் அண்ட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன், அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வைக்கலாம் இருந்திருக்காங்க. அது என்ன, ஒரு சில கட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க, அது என்ன அப்படின்றத அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, இந்த படம் இப்போ நம்ம பார்த்தது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணிக்க. நான் அந்த ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்டுக்கான ஸ்டோரியை மட்டும் நான் சொல்றேன். ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல பொலிட்டிக்கல் வார் மாதிரி ஒன்று போதுல, லைக் அடமாட்டியம் வச்சு பொலிட்டிக்கலி நாடுகளுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள், இதை பேஸ் பண்ணி தான் அந்த படமும் வந்து பாதி நிகழ்வுகள் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். இதுல தான் தண்டர் ராஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கிற மாதிரி இதை சுத்தி தான் அந்த படமே ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் லிட்டரலி அப்படி கிடையாது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் சர்பன்ட் சொசைட்டி, அதாவது ஸ்டார்டிங் சீக்வன்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அடமாட்டியம் மெட்டீரியல் தேடி போயிட்டு இருப்பாங்களா, அதை தேடி பிடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட். அதை வந்து இந்த இயர்லி ஸ்டேஜ்லயே அந்த ஒரு படத்தோட ஸ்டார்டிங்ல கேப்டன் அமெரிக்கா வந்து அவங்கள பிடிச்சிருவாரு, அதையும் மீட்டு அமெரிக்காட்ட கொடுத்துருவாரு. ஆனா ஒரிஜினல் வெர்ஷன்ல அதை எடுக்கிறது தான் ஒரு பெரிய போராட்டமே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. லிட்டரலி படத்தோட பாதி கதை வரையும் இதை எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமே போயிட்டு இருக்கு. பிகாஸ் அடமாட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல் அந்த செலஸ்டியல் ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடும் இப்போ போக முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அங்க வந்து எப்படியோ இந்த ஒரு பார்ட் ஆஃப் அடமாட்டியம் பீஸ் மெட்டீரியல் வந்து லீக் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு உள்ளது. ஸோ எல்லா நாட்டில் இருக்கவங்களையும் தேடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது எப்படி கேப்டன் அமெரிக்கா சேவ் பண்றாருன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. பேக்ரவுண்ட்ல பொலிட்டிக்கல் வாரும் நடந்துட்டு இருக்கு. லைக் அந்த பிரதிநிதிகள் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஐலாண்டை யார் யார் நம்ம எடுக்க போறோம், இது எப்படி பங்கு பிரிக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு அரசியல் பிலிம்ல ஒரு சைடுல அது வந்து ஒரு ரோலா பிளே பண்ணிருக்கு போல. மோஸ்ட்லி கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் சர்பன்ட் சொசைட்டின்ற இந்த ஒரு சேஸ் தான் இந்த படத்துல வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா WWE ஃபைட்டரான செத் லாரன்ஸ் இந்த படத்துல வந்து சர்பன்ட் சொசைட்டில ஒரு ஃபைட்டர் மாதிரி வராரு, ஒரு வில்லன் ரோல் மாதிரி வராரு. லிட்டரலி அவரோட மொத்த போர்ஷன் தூக்கி வெட்டி போட்டுருக்கானுங்க. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் போயிருக்கு. பட் இவங்க அந்த சேஸே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஸ்டார்டிங் சீக்வன்சஸ்டே வந்து முடிச்சிட்டாங்கன்ற காரணத்தினால அவரோட சீக்வன்சஸ்லாம் வந்து அப்படியே மொத்தமா தூக்கி போட்டுருக்காங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 hours 38 minutes கிட்ட இந்த படம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி. அப்படி பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரம் படமா இது இருந்திருக்கு. இது வந்து 2 மணி நேரம் படமா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தை தூக்கி இருக்காங்க. நிறைய சீக்வன்சஸும் இதுல பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கதைகள் மாதிரி இருக்கு. இது தாண்டி அந்த பொலிட்டிக்கல் விஷயம் நான் சொன்ன மாதிரி போயிட்டு தான் இருக்கு. பட் அந்த ஒரு ஜெட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் அவங்க நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. பட் இதுல என்னன்னா ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ரொம்ப ரிவோல்ட் ஆக்கி அவர் வந்து ராம்பேஜ் மான்ஸ்டரா மாறுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் பேட்டிலுமே நடக்குது. சோ இந்த ஃபைனல் பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தியேட்டர்ல பார்த்தோம்ல, இந்த ஒரு வெர்ஷன் தான் ஃபைனல் பேட்டிலோட ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்டர் ராஸ்க்கு இவருக்கும் பயங்கரமான ஃபைட் போகுது. அதுல வந்து கேப்டன் அமெரிக்கா சூப்பர் சோல்ஜர் சீரம் அதோட வந்து பாத்தீங்கன்னா ஹல்க வந்து சூப்பர்பா ஹேண்டில் பண்ற மாதிரி, ஹல்க திணற விடுற மாதிரி எடுத்திருக்காங்க போல. அதை வந்து அப்படியே டோட்டலா மாத்தி இந்த ஒரு வெர்ஷன்ல ஹல்க் வந்து பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரியும் கேப்டன் அமெரிக்கா கொஞ்சம் திணற மாதிரி. ஏன்னா இதான் ரியாலிட்டி. ஏன்னா ஹல்க் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு. அதாவது ஒரிஜினல் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி ஹல்க் வெர்ஷன்ஸ் எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அது மாதிரி ரெட் ஹல்கையும் அசிங்கப்படுத்துற வேலைப்பாடு தான் நடந்திருக்கு. பட் ஃபைனலி மார்வலுக்கு எப்படியோ புத்தி வந்துருச்சுன்னு தெரியல, ரெட் ஹல்க் கொஞ்சம் முரட்டுத்தனமா காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபைட் எடுத்திருப்பாங்க போல. சோ இந்த ஒரு
ஒரு வெர்ஷன் பெட்டர்ப்பா அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் ஒரிஜினல் வெர்ஷன்ல முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இவர் பேசியெல்லாம் திருத்துற மாதிரி இல்ல, அடமேட்டியம் பீஸை வச்சு ரெட் ஹல்கை வந்து குத்தி அவரை வந்து சாவடிக்கிற மாதிரி, அதாவது ஃபால்கன் வந்து பாத்தீங்கன்னா அவரை குத்தி அட்டாக் பண்ணி அவர் அங்கேயே சாகிற மாதிரி இருந்திருக்கு. தென் மிட் கிரெடிட் சீனா என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த ஃபியூனரல் நடக்கும்ல தண்டர் ராஸ்க்கு, அந்த ஒரு ஃபியூனரல்ல எல்லாருமே கோட் சூட்லாம் போட்டுட்டு நிக்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயம் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. பட் லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா தண்டர் ராஸ் சாகல, அதாவது மக்கள் மத்தியில தண்டர் ராஸ் செத்துட்டாரு. பட் அவரை கொண்டு போய் ராஃப்ட்ல வச்சிருக்காங்க, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி மிட் கிரெடிட் சீன் வந்து முடியுது அப்படின்னு சொல்றாங்க. தென் இது மட்டும் இல்லாம லீடர் வந்து மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல இந்த படத்துல காமிச்சிருக்கவே மாட்டாங்களாம். ஃபைனலி மாஸ்டர் மைண்ட் அவர் பிளான் பண்ணதெல்லாம் செம்மையா நடந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிலிட்டரி பர்சனை வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஹெலிகாப்டர்ல ஏறி அப்படியே பறந்து போற மாதிரியான ஒரு ஷாட்டை வச்சு லீடர் வந்து முடிக்கிறாங்களாம். ஸோ லிட்டரலி காமிக்ஸ்ல எப்படி லீடர் இருப்பாரோ அந்த வெர்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் இவர் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. பட் மூவி வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கழுவி ஊத்திட்டாங்க, கேவலமா இருக்கு அப்படின்ட்டு. தென் போஸ்ட் கிரெடிட் சீனா என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, பெட்டி ராஸ் வந்து தண்டர் ராஸ் கிட்ட வந்து போனே பேசலாம். தண்டர் ராஸ் வந்து படம் ஃபுல்லாவே போன் பண்ணி அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காராம் ரொம்ப வருஷமா. பட் பெட்டி ராஸ் வந்து எடுக்கவே இல்லையா. இதன் காரணமா இந்த படத்துல வந்து அவங்க போன் எடுத்து பேசியிருப்பாங்க. பட் ஒரிஜினல் வெர்ஷன்ல அவங்க போன் எடுத்தே பேசல. போஸ்ட் கிரெடிட் சீன்ல பெட்டி ராஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம், அவங்க வீட்டுல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய தண்டர் ஸ்ட்ரைக்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வெளியே என்னமோ சிகப்பு கலர்ல 2 கண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பார்த்திருக்காங்க. அப்ப லைட்டா தண்டர் அடிக்கும் போது ரெட் ஹல்க் நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரைக், ஒரு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வெளியே போய் பாக்குறாங்களா, அங்க பார்த்தா யாரையும் காணாம. அதாவது அவர் வந்து அவரோட டாக்டரை வந்து அவர் கண்காணிச்சுட்டே இருக்காரு, பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாட். ரெட் ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா ராஃப்ட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல அவர் யூஸ் பண்ணலாம். ஏன் பெட்டி ராஸை வச்சு பெரிய ஒரு படம் கூட வரலாம். லைக் பெட்டி ராஸை யாராவது கடத்தி ஹல்க் அப்புறம் ரெட் ஹல்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் மேபி இனிஷியலா வச்சிருப்பாங்க போல. அந்த மாதிரியான விஷயங்கள் போயிருக்குது. பட் இப்போ இந்த மாதிரி இதோட போஸ்ட் கிரெடிட் சீன் முடிகிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம பக்கி ஒரிஜினல் வெர்ஷன்ல வரவே இல்லையா. சோ வரதுக்கான அந்த ஒரு ஐடியாவே இல்லையா. தண்டர்போல்ட்ஸ் படங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்திருக்குன்ற காரணத்தினால ரீஷூட் மூலமா பக்கி ஒரு சின்ன சீன்ல வந்து கேமியோ பண்ண வச்சிருக்காங்க. சோ இது மாதிரியான நிறைய சேஞ்சஸ் இந்த ஒரு வெர்ஷன்ல நடந்திருக்கு. சரி ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வெர்ஷன் நல்லா இருக்கா இல்ல ஒரிஜினல் வெர்ஷன் பெட்டரா இருக்கா, இல்ல வேற மாதிரியான என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு வந்து மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.